இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா வந்துட்டு மாத்திரை கலந்துட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒன்று நல்ல 10 சேர்த்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாத்திரையை கொடுத்து அப்புறம் உசுரோட வீடு போனால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வெளியில் வராங்க. அந்த சைடு மீனாட்சியும் மைதிலியும் வந்துட்டு காட்டுறாங்க. இந்நேரம் கச்சேரி ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ போய் நம்ம பார்த்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்ல, ஆமாம்மா எனக்கு வேற ரொம்ப ஆர்வமாக இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கே தான் வர்றாங்க. இங்கே வந்துட்டு தீபா வந்து இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு டீ எடுத்து குடிக்கிறாங்க. என்ன இது இந்நேரம் வந்துட்டு உன்னோட அத்தை மாமான்னு சொன்னால் இவள் கோவத்தில் பொங்கி எழுந்திருக்கணுமே, ஆனால் என்னடியா டவுட்டாக இருக்கே டீ எல்லாம் கொடுக்குறா அப்படின்னு சொல்ல, அதே டவுட்டு தான் சரியா எனக்கும் இருக்குது, சரி என்ன ஏதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. டீயை கொடுத்துட்டு தீபா பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. குடிங்க நான் உங்களுக்கு வச்சிருக்கிற கச்சேரியே வேறு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அவங்களும் வந்துட்டு டீயெல்லாம் குடிக்கிறாங்க. ஏம்மா சூப்பராக இருக்குமா, எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட இப்படி டீ போட்டது கிடையாது அப்படின்னு சொல்ல, என்னது ஷூட்டிங் ஸ்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க. ஐயோ உளறிட்டமே அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் நம்ம ஃப்ராடு ரியா வந்துட்டு சமாளிக்கிறாங்களாம்மா. அது எங்களோட பங்களா இருக்குல்ல, பங்களா அதில் ஷூட்டிங் எடுக்க ஒரு தடவை வந்தாங்க, அப்போ போல் டீ வந்துட்டு போட்டு கொடுத்தாங்களா, அதை வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னத்தை அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஐயோ நம்மளே மாட்டி கொடுத்துருவோம் போலையே, இப்போ வேறு பேமெண்ட் தர மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க 2 பயத்தில் இருக்குங்க. டீயை குடிச்சு முடிச்சதுமே அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வயிற்ற கலக்குது. எம்மா ஒரு மாதிரி வந்துட்டு வயிறு கடமுடன்னு இருக்குதுமா அப்படின்னு சொல்ல, அப்படியாங்க ஒரு மாதிரி வந்துட்டு கிண்டுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க, ஆமாம்மா அப்படியே தான் இருக்குது, கோச்சிக்காமல் இங்கே பாத்ரூம் எங்கே இருக்குன்னு சொல்கிறியாம்மா அப்படின்னு சொல்ல, அது இருக்குது பாருங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அம்மா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஆன்ட்டியை நடிக்க வந்திருக்குல அது சொல்ல, என்னம்மா தலையா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க. ஐயோ இல்லை வயிறு அப்படின்னு சொல்ல, அதானே பார்த்தேன் மாற்றி வலிக்குதேன்னு யோசித்தேன் அப்படின்னு சொல்ல, ஏமா இந்த டைமில் காமெடி தேவையா, என்னை கூட்டு போவேன் அப்படின்ற மனநிலையில் அது உட்காந்துருக்கேன், இன்னொரு பாத்ரூம் இருந்தால் சொல்லுமா அப்படின்னு சொல்ல, இந்த அங்கே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல, ஏமா கோச்சிக்காம என்னால் எந்திரிக்க முடியல கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி விட்றையா அப்படின்னு சொன்னதுமே, நீங்கள் ரியா அக்காவோட அத்தை மாமாவாக போயிட்டீங்க, உங்களை போய் நான் வந்துட்டு தூக்கி விடாமல் இருப்பேனா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தீபா வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யாவை தீபா ஒருத்தங்க பேசிக்கிறாங்க. சே இவ எவ்வளோ பெரிய பக்காவை பிளான் பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, நான் நினச்சேன் இவன் என்னடா அன்பா இப்படி வந்து டீ குடிக்கும் போதே நினச்சேன் ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பானு, இப்போ தானே தெரியுது இப்போ வந்துட்டு இப்படி சொதப்பி விட்டாலே இப்போ என்ன தான் பண்ணுறது வச்சா அப்படின்னு சொல்ல, ரியா வந்துட்டு ஆமாம் எனக்கு வர்ற கோவத்துக்கு இந்த தீபாவை அவ்வளோ முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ரெஸ்ட் ரூம் மாற்றி போயிட்டு வந்து உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி இழைச்சி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அங்கே மைதிலியும் மீனாட்சி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தேவைதாண்டி இவங்களுக்கு அது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல, ஐயா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல அதை பார்த்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க 2 பேரையும் பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க உங்களை போன போதுன்னு உசுரோடு விடுறேன், இல்லாட்டின்னு வச்சுக்கோ இவ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவ கொடுக்குற 5க்கு 10க்கு ஆசைப்பட்டு எங்கள் அத்தை கிட்ட வந்து கேள்வி கேட்கவா வந்துட்டீங்க, ஒழுங்காக இங்கேருந்து போயிருங்க, இல்லைன்னா சோத்தில் விஷத்தை வச்சு வற்புறுத்தி சாப்பிட கொடுத்து கொலை பண்ணி தான் இங்கேருந்து அமுச்சு விடுவோம், ஒழுங்காக ஓடிடு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரியாவும் ஐஸ்வர்யாவும் தீபாவத்தும் முறைச்சிட்டே இருக்க, நீங்கள் 2 பேரும் எந்த ஜென்மத்திலையும் திருந்தவே மாட்டீங்க, சி நீங்களாம் நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்கேருந்து கிளம்ப. அடுத்த சீனில் அபிராமி வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா வர்றாங்க. அத்தை எதுக்கு அத்தை வர சொன்னீங்க, நீங்கள் வந்துட்டு வர சொன்னதுமே நான் ரொம்ப சந்தோஷமாக வந்தேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சொன்னா தான் வருவியா அப்படின்னு கேட்க, இல்லைத்த நீங்கள் எந்த இடம்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேலை கட்டிட்டு வருவல அப்படின்றாங்க. அதெல்லாம் இந்த சேலையே போதுவா அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஐயோ எங்கே போகிறோன்னு தெரியவே இல்லையே, தெரிஞ்சாதான் வந்துட்டு மனசு நிம்மதியாக இருக்கும், இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டே வர, என்னத்தை யோசிக்க அப்படின்றாங்க. இல்லைத்த எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுக்கலாம்ல அதான் அத்தை கேட்டேன், இல்லாட்டினா அதையே யோசிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தி கைராசிக்காரி இருக்கா, அவள் வந்துட்டு எனக்கு காட்டி வயிற்றில் இருக்கும்போது எனக்கு பிரசவம் பார்த்தா, அவள் வந்துட்டு இப்போ இங்கே வரேன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கா, அவகிட்ட உனக்கு பார்த்தோன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நம்ம கர்ப்பமே இல்லை, இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அத்தை எனக்கு வந்துட்டு அம்மா ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்களே அவங்ககிட்டே தொடர்ந்து பார்ப்போம், ஏன்னா வேற ஆள் மாற்றினான்னா ஒரு மாறு இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் நல்ல டாக்டர் தான் வா அப்படின்னு சொல்ல, இல்லைத்தான் என் ஃப்ரெண்டு கூட சொல்லியிருக்கா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டாக்டர்னா அவங்ககிட்ட தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன் ஃப்ரெண்டு யாரு கூட நான் ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ இவங்க வேற கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குன்னு உடனே காரை நிப்பாட்டிடுறாங்க. அடுத்து வெளியில் போய் ரியாக்கு தான் கால் பண்ணுறாங்க. ரியா அந்த பக்கம் கார் ஓட்டிகிட்டு இருக்கவங்க ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னாச்சு ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்க, நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு கேட்க, அத்தை என்ன ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ண கூப்பிட்டு போகிறாங்க, ஏதோ கைராசியான டாக்டர் அப்படி இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்ல, சரி நான் நல்ல டாக்டர் தானே போய் பார்க்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்ல, அதில் ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவும் இவங்களும் சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பாங்களே அதெல்லாம் வந்துட்டு
ரியா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ரியா பல நிலவி பாலில் விழுகுது, இவளை எப்படியாவது அத்தை கிட்ட மாட்டி விட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டு நம்ம தனிக்காட்டு ராஜாவாக மாற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரியா யோசிச்சுட்டு, அக்கா இதில் நான் என்னக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நீங்கள் தான் வந்துட்டு பலே கில்லாடியாச்சே, நீங்களே எப்படியா தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இருக்க ஐஸ்வர்யா மட்டும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது.